Hi friends, welcome to Nidra Dro channel. கல்யாண வீட்டு கேசரி செம சாஃப்டா சூப்பரா வாயில வச்சதும் கரையிற மாதிரி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமா? நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதோடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இது சூடானதும் இதோட 10 முந்திரி பருப்பை நல்ல பொன்னிறமா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்ததும் அதே நெய்யோடவே 1 கப் ரவை சேர்த்துக்கலாங்க. ரவையை நல்ல வாசனை வர வரைக்கும் இந்த நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கணும். ரவையோட கலர் மாறக்கூடாது. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் கைவிடாமல் வறுத்து விட்டுட்டே இருங்குங்க. கலர் மாறாமல் சூப்பராக வறுபட்டு வந்துடும். ரவை இப்போ நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் 3.5 கப் தண்ணி எடுத்திருக்கேங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவையோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியை மொத்தமாக இதோட சேர்க்கக்கூடாதுங்க. நான் 3 தடவையாக சேர்த்துருக்கேன். ஒரு தடவை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கட்டிகள் அங்கங்கே இருக்க தான் செய்யும். கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. ரவை கொஞ்சமாக இறுக்கமாகி வரும். அப்படி வந்ததும் நம்ம 2வது தடவையாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 2வதாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது அதில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகள் கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ மீதி இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க. பாருங்கள், இப்போ கட்டி எதுவுமே இருக்காது. ரவையும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்ச நேரத்திலேயே ரவை இந்த மாதிரி இறுக்கமாயிரும். ரவை இந்த அளவு இறுக்கமாகி வந்ததும் நான் இதோட ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைனா அதுக்கு பதிலாக குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் எல்லா இடமும் படுற மாதிரி ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ரவையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இதோட சீனி சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த அதே கப்பில் 1.25 கப்போட கொஞ்சம் ஜாஸ்தியாக சீனி சேர்த்துக்கோங்க. 1.25 கப் சீனி எடுத்துட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்ததும் அது கரைஞ்சி வரும்போது இது கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்குங்க. அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நேரத்திலேயே இறுக்கமாயிரும். இப்போ அதோடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட கல்யாண வீட்டு கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை செய்கிறதுக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.